ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இந்த சேனலில் தேவஸ்வல் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துருக்கோம். அப்படி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் குளத்துல வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஒரு சங்கு பிறகுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன, அது எப்படியெல்லாம் உருவாகுது, இது எதனா காரணத்துக்காக இந்த சங்கு உருவாகுது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் கோயிலில் வேதங்கள் மலைக்குன்றுகளாக வீற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலையோட உச்சியில் வந்து சிவபெருமான் வந்து வேதகிரீஸ்வரர் அப்படின்னு சுயம்பு வந்து உருவாகியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்துட்டு அம்பாள் திரிபுர சுந்தரி அடிவாரத்தில் உள்ள பக்தவச்சலேஸ்வரர் கோயிலில் வந்து விட்டிருக்காங்க. உப்புத்தன்மை கொண்ட கடல் நீரில் மட்டுமே தோன்றும் இயல்புடையது வந்து சங்கு. இது வந்து நல்ல தண்ணியில் உருவாகுது. ஆனால் இக்கோயிலில் வந்து தீர்த்த குளமான நன்னீரில் வந்துட்டு 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தோன்றுதான் வந்து இந்த கோயிலோட தலபுராணத்துலேயும் வந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி வந்து கடந்த 1939, அதாவது டேட்டா பேஸில் இருக்கிறது வந்து இருக்க வந்து 1939, 1952, 1976, 1988, 1999 ஆகிய ஆண்டுகளில் வந்து குளத்தில் வந்து தோன்றிய சங்குகள் வந்து கோயில் நிர்வாகம் சார்பில் வந்து பாதுகாப்பு வச்சுருக்காங்க. அதிலும் மிகவும் பழமையான சங்கு வந்து மார்க்கண்டேயர் காலத்தை சேர்ந்ததாகவும் கருதப்படுறாங்க. கார்த்திகை மாதம் 1008 சங்க அபிஷேக உற்சவத்தில் வந்து இந்த குளத்தில் வந்து தோன்றிய சங்குகளில் இருந்து தான் வந்துட்டு இந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்யப்படுவாங்க அப்படின்னு வந்து கோயிலில் வந்து சொல்கிறாங்க. கடந்த 2011 செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து இந்த குளத்தில் வந்து சங்கு தோன்றி 12 ஆண்டுகள் ஆகுது. தற்போது 7/3/2024 இந்த குளத்தில் வந்து புனித சங்கு தோன்றியதை வந்து பக்தர்கள் வந்து பார்த்துருக்காங்க. இதற்கு முன்பு தோன்றிய சில சங்குகள் வந்து மிகுந்த ஓசையுடனும் இருந்தது. ஆனால் நேற்று தோன்றிய சங்கு வந்து ஓசை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. காலை 9 மணிக்கு வந்து குளத்தோட மேற்கு கரை படியை வந்து ஒட்டி தீர்க்கதீஸ்வரர் கோயிலில் வந்து பின்புறம் வந்து கொடிகள் வேக அசைவுடன் இருந்தது வந்து சிலர் பார்த்துருக்காங்க. கொடியசைவை அறிவதற்காக அவற்றை அகற்றும் போது வந்து அங்கே சங்கு வந்து மிதந்து வந்து கண்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. பிறகு மாசி மண்டபத்தில் அதற்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்கப்பட்டு மாட வீதியில் வழியாக வந்து கோயிலுக்கு சென்று அங்கே வந்துட்டு அந்த கோயிலில் வந்து இப்போ அந்த சங்கை வந்து வச்சுருக்காங்க. இது எதனால் வந்து இந்த சங்கு உருவாது அப்படின்னா, ஒரு சமயம் மார்க்கண்டேயர் வந்து இறைவனை வழிபட வந்து பாத்திரம் இன்றி தவிச்சப்போ இறைவன் வந்து சங்கை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்தனால இதோட நினைவாகவே வந்து இந்த குளத்தில் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சங்கு வந்து உருவாகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது அதிசயம் என்னன்னா, உப்பு தண்ணியில் மட்டும்தான் சங்கு உற்பத்தி ஆகும். ஆனால் அந்த நல்ல தண்ணியில் இருக்க அந்த குளத்தில் வந்து சங்கு உருவாது ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அன்னை திரிபுர சுந்தரி வந்து சுயம்பு வடிவானதுனால ஆடிப்பூரம், நவராத்திரி, கடைசி பங்குனி உத்திரம் என பல நாட்களில் வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் வந்து மற்ற நாட்களில் வந்துட்டு பாதத்தை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. 565 படிக்கட்டு மலை மேலே அமைந்த தவழும் அழகிய தலம் வந்து இந்த தலத்தில் நீங்களும் போனீங்கன்னா இங்கே வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தோன்றிய பல சங்குகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து திருக்கழுக்குன்றம் போனால் வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.